இன்றைய உலகம் ஒரு மிக கடுமையான மாற்றத்தை காண்கிறது. மேற்கு ஆசிய போரின் தாக்கம் எரிசக்தி விலைகளையும் உலக வர்த்தகத்தையும் சிறிய நாடுகளின் பொருளாதாரத்தையும் நேரடியாக பாதித்து வருகிறது. இந்த சிக்கலான சூழலில் இலங்கை போன்ற ஒரு நாடு முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நாட்டின் பொருளாதாரத்தையும் சமூக நிலைத்தன்மையையும் பாதுகாக்க ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் பல முக்கிய குழுக்களை நியமித்துள்ளார். இது ஒரு சாதாரண நிர்வாக முடிவு அல்ல, ஒரு திட்டமிட்ட தேசிய பாதுகாப்பு அணுகுமுறை. முதலில் பிரதமர் அருணி அமரசூரிய தலைமையில் பொது சேவை மற்றும் நிர்வாக குழு செயல்படுகிறது. இந்த குழு அரசாங்கத்தின் அனைத்து துறைகளும் துரிதமாகவும் ஒருங்கிணைந்த முறையிலும் செயல்படுவதை உறுதி செய்கிறது. நெருக்கடியான நேரங்களில் தாமதம் ஒரு ஆபத்து என்பதால் இந்த குழுவின் முக்கிய பங்கு முக்கியமானதாகும். அடுத்து அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தலைமையில் செயல்படும் பொருளாதார கண்காணிப்பு குழு நாட்டின் பொருளாதார திசையை கண்காணிக்கிறது. எரிபொருள் விலை மாற்றங்கள், வெளிநாட்டு வருமானம், வர்த்தக பாதிப்புகள் ஆகியவற்றை தொடர்ந்து ஆய்வு செய்து அரசாங்கத்திற்கு உடனடி பரிந்துரைகளை வழங்குகிறது. இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பாதுகாப்பு கண் போல செயல்படுகிறது. மற்றொரு முக்கிய அங்கமாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் அத்தியாவசிய சேவைகள் வழங்கல் கண்காணிப்பு குழு இயங்குகிறது. மருத்துவம், எரிபொருள், உணவு போன்ற அத்தியாவசிய சேவைகள் எந்த தடையும் இல்லாமல் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே இதன் குறிக்கோள். குறிப்பாக சுகாதாரத்துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருப்பது அரசின் மனிதநேய அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறது. அதே சமயம் அமைச்சர் உபாலி பன்னிலகே தலைமையில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண குழு செயல்படுகிறது. வாழ்க்கை செலவு உயர்வால் பாதிக்கப்படும் பொதுமக்களுக்கு நிவாரணம், உதவித்தொகை மற்றும் பாதுகாப்பு வழங்குவது இதன் நோக்கமாகும். இவற்றுடன் இணைந்து ஜனாதிபதி ஆலோசகர் ஆன்ஸ் விஜயசூரிய தலைமையில் நீண்டகால எரிசக்தி பொருளாதார மேம்பாட்டு முயற்சிகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. இது எதிர்காலத்தை நோக்கிய ஒரு தூர நோக்கு திட்டமாகும். இவை அனைத்தும் சேர்ந்து பார்க்கும் போது ஒரு தெளிவான உண்மை வெளிப்படுகிறது. இது வெறும் பதில் நடவடிக்கை அல்ல, இது ஒரு திட்டமிட்ட பல அடுக்குகளை கொண்ட தேசிய மேலாண்மை அமைப்பு. கண்காணிப்பு, வளங்கள், நிர்வாகம், நிவாரணம் மற்றும் எதிர்கால திட்டமிடல், இந்த 5 தளங்களிலும் அரசு ஒரே நேரத்தில் செயல்படுகிறது. இதுவே பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான், இந்தியா போன்ற பல ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடும் போது இலங்கை தற்போதைக்கு சற்றே கட்டுப்பாடுடனும் சமநிலையுடனும் இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளித்து வருவதற்கான முக்கிய காரணிகளில் ஒன்றாகும். ஒருங்கிணைந்த முடிவெடுப்பு மற்றும் துரித செயல்பாடு இங்கு கணிசமான வேறுபாட்டை உருவாக்கியுள்ளது. ஆனால் இதன் பொருள் இந்த நெருக்கடி இனிமேலும் மோசமடையாது என்பதல்ல. உலகளாவிய எரிசக்தி விநியோக சிக்கல் இன்னும் தீவிரமடையக்கூடிய அபாயம் உள்ளது. அதனால் அரசு மட்டுமல்ல, மக்களாகிய நாம் அனைவரும் பொறுப்புடன் நடக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. எரிசக்தி சேமிப்பு, தேவையற்ற பயன்பாட்டை குறைத்தல், அரசு வழங்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுதல், இவை இன்றைய தேச பொறுப்பாக மாறியுள்ளது. ஒரு நாட்டின் வலிமை அதன் அரசாங்கத்தில் மட்டும் இல்லாமல் மக்களின் ஒத்துழைப்பிலும் உள்ளது. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இத்திருக்குறள் சொல்லுவது தெளிவு. கடினமான சூழல்களிலும் செயல் மூலம் தீர்வு காண்பவர்களே உண்மையான தலைவர்கள். இன்று அந்த செயல் மற்றும் ஒத்துழைப்பின் வழியே இந்த சவாலையும் எம்மால் கடந்து செல்ல முடியும்.